ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சவுல் போர் பயிற்சி பெற்றவன், போர் முறைகளை திறமை மிக்கவன், பல பேரை வென்றவன், பல போர்க்களங்களை கண்டவன். அவனுடைய பார்வையில் கோலியாத். நான்கே சொல்லிட்டார். கடைசியா தாவீதின் பார்வையில யார் அந்த கோலியாத் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைங்க, ரொம்ப அழகான வார்த்தை. என்ன சொல்றாரு? ஈஸி கடவுள் பழிச்சுரைக்கன்னு கேட்டவர், ஏன் அவனை நான் மதிக்க மாட்டேன், அவன் ஒரு மதிக்கத்தக்கவனே கிடையாது, அவனை கண்டு பயப்படவே தேவையில்லைன்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றார். ஒரு காரணம், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலங்க ஐயா, எனக்கு ஆடு மேய்க்கிறதுன்னு சொல்கிறீங்க, ஆட்டை விட்டு வந்தேன் எங்கள் அண்ணன் கூட திட்டினான், நான் ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனால் ஆடு மேய்க்கக்குள்ள கரடியும் சிங்கமும் வருங்கய்யா, ஆட்டை தூக்கிட்டு போவோம், திட்டுன்னு ஓடி போய் அப்படி ஜம்ப் பண்ணி அந்த கழுத்து மேலே காலை வச்சு வாயை கிழிச்சு ஆட்டை காப்பாற்றிடுவேங்க. ஒருவேளை என்னை தாக்க வந்துச்சுன்னா சிங்கத்தை புரட்டி போட்டு அடிச்சிருக்கிறேன், கரடி கமுத்து போட்டு சாகடிச்சிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் திஸ் ஃபெலோ இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒன். ரெண்டு வார்த்தை அடிக்க, ஒரே கல் ரெண்டு மாங்க அடிக்கிறான். ஒன்று சிங்கத்தையே அடித்தேன்யா, இவன் என்ன பெரியவனா, அடிச்சிருவேன் நான், ஃபர்ஸ்ட் காயிண்ட். ரெண்டாவது மிருகம், பீஸ்ட், பெஹமா, எப்படியே வருது பெஹமா. பெஹமானா மிருகம், வைல்டு பீஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க, பெஹமா அப்படிம்பாங்க. அந்த பெஹமாங்கிறது ஒரு இழிசொல். இந்த செத்த நாய் என் தலைவரை பழிப்பது எப்பொழுது என்று சொல்லி தாவீதினுடைய படைத்தலைவன் தாவீதினுடைய பழித்துரைத்து ஒரு எதிரி பார்த்து இந்த செத்த நாய் என்று சொல்லுவான். பெஹமா, ஒரு செத்த நாய் என் தலைவன் பழிக்கிறது எப்படி, ஒரு மிருகத்துக்கு ஒப்பிடுவான். தாவீது ஒரே கல் ரெண்டு மாங்க அடிக்கிறார். ஒன்று சிங்கமை அடித்து நவுத்திருக்கிறேன், இவன் ஒன்றும் பெருசு கிடையாது, பயன் ஒரு ஒன்று. ரெண்டாவது கடவுளை பழிக்கிறவன் ஒரு மிருகத்துக்கு சமையா, இவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? எவ்வளோ அழகான ஒரு கன்விக்ஷன், எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையில் ரெண்டு வகையான மனிதர்கள், பீப்புள் ஆஃப் கன்விக்ஷன், பீப்புள் ஆஃப் கன்வீனியன்ஸ். இந்த சவுல், இவங்க அண்ணன் தம்பிங்க, இந்த மக்கள் படைவர்கள்லாம் பீப்புள் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னம்னாக்க, அப்படியே சொகுசா நோகாமல் நொங்கு சாப்பிட்றது, கரண்டி போட்டு பப்பாளியில் சுரண்டி சாப்பிட்ற கேஸுங்க, நோகாமல் நொங்கு சாப்பிட்ணும் ஆசைப்படுற கேஸுங்க. அவர்களால் வெற்றி ஒன்று வரவும் வராது. எப்பொழுது நாம் இறைவனின் நம்பி நம் உயிரை பணயம் வைக்கிறோமோ, நான் எருசலேமுக்கு போகிறேன், சிறை கதவோ விலங்குகளோ எது காத்திருக்கு எனக்கு தெரியாது, என்னை மீட்கிறவர் என்னோடு இருக்கிற நம்பிக்கை நான் போகிறேன்னு போராடியார் சொல்றார். அதுதான் அந்த வாழ்க்கை, அதுதான் போராட்ட கால ஒரு மிஷனுடைய வாழ்க்கை. சாமியோட நம்பிக்கை வச்சு உயிரை பணையம் வச்சு பணியில் இறங்குவது தான் பணித்தலை தலைமைத்துவம். தாவீது இருந்துச்சு. அந்த சிங்கத்தை அடிச்சங்கய்யா, இவன் அடிக்க முடியாதா, அடிப்பேன். இவன் கடவுளை பழிச்சு பேசுறான், அந்த மிருகத்துக்கு இவன் சமம். இப்போ ரெண்டு மீனிங், பெஹமாவுக்கு ரெண்டு மீனிங், வலிமையான சிங்கம், அதே மேலே தகுதியற்ற மனிதனுக்கு பிறமைக்கு எப்போ எந்த வகையிலும் ஈடாகாத ஒரு மிருகம், இதை அடிச்சிருவேன். ரொம்ப அழகாக சொல்கிறாரு தாவீது. என்னுடைய வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நிறைய இடத்துல நீ விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம் என்று ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது, மிக அழகான வாக்கியம். இந்த பகுதி முழுவதும் ஆசிரியர் விதைச்சிக்கிட்டே வர்றார். நல்ல கருத்துக்களை, நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே வர்றார். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும், ஒரு கதை மாந்தர்களிலும் அந்த ஆசிரியர் தன்னுடைய இறையல் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். தாவீதுடைய வார்த்தை கிடையாது, அதில் ஆழ்ந்த ஒரு இறையல் இருக்குது. நிறைய சமயத்தில் இந்த தாவீதினுடைய இந்த அற்புதமான இறை மனிதனுடைய செயல்பாடும் செயலூக்கமும் நமக்கு ஒரு இறையலை தருகிறது. யாருக்கு நம்ம பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படணும், யாருக்கு நம்ம பயப்படக்கூடாதோ அவங்களுக்கு மறந்தும் கூட பயப்படக்கூடாது. ரொம்ப முக்கியம். பயம் என்பது மிகப்பெரிய வலிமையான சாத்தானின் ஆயுதம். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வெற்றியில் பாதி நம்ம அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். வெற்றிடம் பாதி அடைஞ்சுன்னு அர்த்தம். தாவீது பயப்படலை, கோலியாத்தை பார்த்து ஒரு கணமும் பயப்படலை. அவனுடைய சூளுரை, அவனுடைய ஆளுமை, அவனுடைய ஆயுத பலம், அவனுடைய உடல் பலம், எதை கொண்டும் பயப்படவில்லை. இவனை விட நான் பெரியவன் என்று அவன் தனக்குள்ளாக நம்பினான். இவனை விட என் ஆண்டவர் பெரியவர் என்று நம்பினார்.
அதனால தான் வெற்றி அவருக்கு ஈஸியாக வந்துச்சு. அந்த ஒரு அழகான இறையருடைய வார்த்தையில் வைக்கிறார். 2 சின்ன கருத்துக்களை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். தாவீது தேவையற்ற அச்சுறுத்தல்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது, தேவையற்ற பயங்களுக்கு இடம் தரவே இல்லை. இந்த இரண்டும் தாவீதினுடைய வெற்றி பெண்ணுடைய பலம். தேவையற்ற அச்சுறுத்தலுக்கு பயப்படவில்லை. அது அண்ணன், கோலியாத்து, மக்கள் கூட்டம், எதுக்கும் அவன் பயப்படவே இல்லை. அமைதியார், போ அமைதியார், வேடிக்கை பார்த்து நான் வந்த, எதுக்கும் அவன் பயப்படலை. இரண்டாவது, கோலியாத்தை பார்த்து தாவீது தேவையற்ற பயத்திற்கு தன்னை அனுமதிக்கவே இல்லை. அடக்குமுறைக்கு அடிபணியாமல், அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல், தேவையற்ற பயத்துக்கு இடம் தராமல் இருந்தாலே வெற்றியின் பாதையில் நம்ம நடக்க ஆரம்பித்துவிட்டோம் என்பது அர்த்தமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய இக்கட்டான சூழல்களில் தோல்வியை நம்ம தழுவதற்கு இடமே இல்லாமல் போகும். வெற்றியின் பாதையில் முனைந்து செல்வோம். நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம வாசிப்போமே. மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். ஓகே, ரொம்ப அழகான வசனங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார். The hand of God will deliver me from the hand of lion and the land of the bear and the land of Philistine. ஒரு அழகாக 2 வார்த்தை சொல்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை, ஹேண்ட் ஆஃப் காட். இங்கே கடவுளின் கரம் என்னை தப்புவிக்கும். எப்போ? சிங்கத்தின் ஓங்கி அறைய இருக்கிற சிங்கத்தின் கைக்கும், என்னை தழுவி கிழித்து போடுகிற கரடியின் கைக்கும், என்னை வெட்டி வீழ்த்திருக்கிற கோலியாத்தின் கைக்கும். 2 காரணம் சொல்கிறார். ஒன்று, கடவுளுடைய வல்லமை வச்சு பேசுகிறார். இரண்டாவது, அந்த கரடி, அந்த சிங்கம், அந்த பிலிஸ்தீனை ஒரு கோட்டில் வைக்கிறார். தாவீது பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. கடவுளின் கரம், இந்த 3 பேருடைய கரம், இதெல்லாம் ஈக்குவலு, அது எல்லாம் கூட பெருசு. ரொம்ப அழகான ஒரு லாஜிக்கை போடுறார், போட்டு தப்பிப்பார். இது வந்து உன்னதமான, மிக மேலான ஒரு அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கை, எ ஃபெய்த் கன்ஃபெஷன் ஆஃப் டேவிட். இது வந்து ஒரு 4-5 கன்ஃபெஷன் இதில் இருக்குது. அதை மட்டுமே எடுத்து ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டிலே செய்யலாங்க. அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நேம் ஆஃப் காட், லிவிங் காட், அவருடைய கடவுளின் கரம், அவருடைய இந்த ரகசிய ஆயுதம், இது போன்ற செய்திகள் வந்து இந்த இடத்துல குறியீடுகளாக வருகிறது. அதான் அந்த நெபுகத்நேசர் அரசனுடைய கரத்தில் நீங்கள் வீழ்ந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஏதாவது ஒரு கொடிய வலிமையான கரத்தினாலே நம்மை விடுதலையாக்குவார் என்கின்ற ஒரு நற்செய்தியை அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு அந்த ஆசிரியர் சொல்லாமல் சொல்லுகிறார். அந்த பிலிஸ்தீன் கரத்திலிருந்து விடுவிக்க யார் என்று நீங்கள் தவித்து போகிறீர்களா? சிங்கத்தின் கரத்திலிருந்து யாரை தப்புவித்தாரோ, கரடியின் கரங்களில் யாரை தப்புவித்தாரோ அந்த ஆண்டவர் இந்த பிலிஸ்தீன் கரங்களை தப்புவிப்பார். யார் அவர் தப்புவிச்சாரு? தாவீதை தப்புவிச்சாரு. அவரே உங்களை தப்பிக்க வைப்பார் என்று மக்களுக்கு ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். அது தொடர்ந்து வாசிப்போமே. அதில் வந்து சொல்வார், சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ரொம்ப அழகான வார்த்தைங்க, நல்லா புரிஞ்சுக்கிறேன். பழி செய்யும் போது சாமுவேல் வருவதற்கு தாமதமாகும் போது சவுல் காத்திருக்காமல் பழியை நிறைவேற்றினார். ஆடு மாடுகள் சத்தத்தை கேட்டு இது என்ன என்று கேட்டபொழுது அவர் கடவுளுடைய தீர்ப்பை சொல்கிறார். அவர் தீர்ப்பை சொல்லிட்டு போகும்போது அவர் ஆடை பிடித்து இழுக்கிறார். இந்த ஆடை கிழிந்தது போல ஆண்டு உன்னை கிழித்து உன்னிடமிருந்து அரசை கொடுப்பார். நீ அரசனுடைய ஆண்டுடைய முன்னே தள்ளப்படுவாய், நீ ஆண்டவனோடு இருக்க மாட்டார் என்று அவர் சொல்கிறார். அந்த மனிதன் சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருப்பார். He will be with you. இம்மானுவேல். இம்மானு என்றால் வித் அஸ், இம்மானு என்றால் வித், எல் என்றால் அஸ். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதாவது இஸ்ராயல் மக்களுடைய அடிப்படை தாரக மந்திரம். போர்க்களத்தில் போரிடுவார்கள், உக்கிரமாய் போர் இருக்கும். ஆள் ஒன்று ஆள் ஒன்று, வாழ் ஒன்று, ஆள் ஒன்று ஈட்டி ஒன்று, ஆள் ஒன்று அம்பு ஒன்றுன்னு போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எக்காலத்தில் முழங்குவார்கள். அந்த எக்கால சத்தம் கேட்டபோது உடன்படிக்கையின் பிழை தங்கள் மத்தியிலே வருகிறது என்பவர்கள் அந்த வருகையின் சத்தத்தை கேட்டவுடன் மிகுந்த வீரத்தோடு மிகுந்த முனைப்போடு போரிட்டு வெற்றி பெறுவார்கள். அதான் இஸ்ராயல் மக்களுடைய. அப்போ சொல்லாரு, நீ போயிட்டு வா, கடவுளை காப்பாற்றுவார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? உன்னால் முடியாது, நீ இளைஞன், போர் பயிற்சி இல்லாதவன். அவன் போர் பயிற்சியிலே திறமைசாலி, இளமை முதல் போர் பயிற்சி பெற்றவன். அவன் அனுபவசாலி, அறிவாளி, உடல் வலிமையிலும் உள வலிமையிலும் மிக்கவன். இது அப்படியே வந்து உள்டா ஆகுது. ஒரே 2 வார்த்தையில் அரசனை மாத்துறாரு. அதுதான் தாவீதுடைய அருமையான பேச்சு திறன், அது அருமையான இறை நம்பிக்கையுடைய வெளிப்பாட்டு அறிக்கை. ரொம்ப அழகா அவனுக்குள்ளாக இருந்த ஒரு அவருடைய வைராக்கியத்தை, அவனுக்குள்ளாக இருந்த ஒரு கன்விக்ஷனை ரொம்ப அழகாக சொல்கிறார். அரசனை கன்வின்ஸ் பண்ணுறார். நிறைய சமயத்தில் வந்து லைஃப் இஸ் பிட்வீன் கன்விக்ஷன் அண்ட் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல சவுல் வந்து காம்ப்ரமைஸ் கேரக்டர் ஆக்குறாரு, தாவீது வந்து கன்விக்ஷன் கேரக்டர் ஆக்குறாரு. இங்கே ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம், தான் எண்ணுவது செயலாக மாறும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல மனிதனுடைய செயல்பாட்டு வார்த்தைகள். முடியாது, நீ சின்ன பையன், அவன் பெரியவன், என்னாலே முடியல, உன்னால ஆகுமா,
இதெல்லாம் நெகட்டிவ் காம்ப்ரமைஸ் கேரக்டர். இந்த காம்ப்ரமைஸ் கேரக்டர் வந்து அடிச்சு நவுறது பெரிய காரியமே கிடையாது. ஆனால் அதை நம்ம பெருசாக கொண்டாடணும் அப்படின்னோம்னாக்க நம்முடைய வைராக்கியம் விழுந்து போகும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன சலனங்களுக்கு நம்ம இட கொடுத்தோம் என்று சொன்னால் காட்டில் அலைபாகிற தீபங்களாக இருப்போம். ஆனால் நாம் பந்தங்களாக இருக்க வேண்டும். அது புயலே வந்தாலும் நின்று இருக்கிற பந்தங்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. சின்ன சின்ன சலனங்களுக்கு, சின்ன சின்ன உரசல்களுக்கு, சின்ன சின்ன உராய்வுகளுக்கு நாம் அசைந்து கொடுத்தோம் என்றால் வாழ்க்கை விழுந்துவிடும், சரிந்து போவோம். நாம் நின்று எரிகிற பந்தங்களாக, we should be the fire brand, நெருப்பு தூணாக இருக்க தான் நம்மை அழைக்கிறார் ஒழிய காட்டில் ஆடு மெழுகுத்திரியாக அல்ல. அதான் கடவுளுடைய அழைப்பு. தாவீது அந்த நெருப்பு பந்தமாக இருந்தார், நெருப்பு தூணாக இருந்தார். எந்த ஒரு சலனமும், எந்த ஒரு கவன சிதறலும், எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும், எந்த ஒரு மாற்று சிந்தனையும் அவரை தொட்டு பார்க்கவும் இல்லை, தட்டி பார்க்கவும் இல்லை. நிலைகுலியாத மனிதராக இருந்தார். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் என்று அழகாய் பவுலடிகளார் சொல்வார். இவர் தன்னுடைய எதிராளியின் மீதும் இறைவன் மீதும் பார்வை பதித்தார். அந்த ஆண்டவரின் துணையோடு எதிராளி வெல்வேன் என்றார், வென்றார். அந்த ஒரு முனைப்பான எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஸ்டே ஃபோக்கஸ்ட் என்று சொல்வார்கள். பல விதமான உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட். அந்த ஸ்டே பிளஸ்ட் will become only when you stay focused. அந்த you will become blessed when only when you stay focused. அந்த ஃபோக்கஸ் எப்படி வரும்? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள், வெற்றி தானாக வந்து சேரும். அதான் தாவீது அழகா சொல்றார், ஆண்டவர் உன்னோடு இருப்பார், நீ சென்று வா. அடுத்த வசனம் பாருங்களேன், 38 வாசிப்புமே. பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமையில் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை கலைந்து விட்டார். ரொம்ப முக்கியம். 38, 30 ரொம்ப அருமையான வசனம். அதில் வந்து மேலோட்டமாக என்ன பண்ணுறாரு சொல்லுங்க பார்க்கலாமே. சாமி, நீங்கள் முன்னாடியே சொன்ன ஹிண்ட் பிரகாரமும் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் பிரகாரமும் சொல்கிறேன் சாமி. இவர் தன்னுடைய அரியணையை, அரச பதவியை இவர் கொடுக்குறாருங்க சார். அதுதான் சிம்பாலிக், வெரி பியூட்டிஃபுல் சிம்பாலிக். அவர் வந்து தன் தலைக்கவசத்தை எடுத்து அவர் தலைமையில வைக்கிறார். யார் வைக்கிறது? சவுல் எடுத்து தாவீது தலைமையில வைக்க அவரே தான் வைக்கிறார். அந்த காலத்தில் மணிமகுடம் இருந்துச்சோ அல்லது வந்து கிரீடம் இருந்துச்சோ தெரியாது. தலைக்கவசம் போருக்கு செல்கிற தலைவனுடைய ஆயுதம். வந்து தன் தலைக்கவசத்தை எடுத்து அவர் தலைக்கவசத்தில் வைக்கிறார். தன் மார்பு கவசத்தை அவர் கொடுக்கிறார். தன் வாளை எடுத்து அவர் கொடுக்கிறார். இங்கே விவிலின் நையாண்டி, என் வெயிட்டுன்னா இதனுடைய இந்த வெயிட்டு நாங்கய்யா, நானே 40 கிலோ, இது வந்து 50 கிலோ வெயிட்டுக்குது, நடக்க முடியாதுங்கய்யா. நடந்து பார்க்குறாரு. நடந்து பார்க்க ஒரு அவ்வளோ இதுலேயும் ஒரு காமெடியை உருவாக்குறாரு. ஆசிரியர் வந்து ஒரு காமெடியை உருவாக்குறாரு. ஒரு பொடியை ஹெல்மெட்டை தொலைப்பலான்னு இருக்கிற ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு, நெஞ்சு உள்ள இருக்குது, கூட்டு உள்ள இருக்குது, மாட்டிக்கிட்டு தொலைப்பலாம் ஆட்டிக்கிட்டு அவன் முடக்காம போகிறத பார்த்துட்டு அவனே சொல்கிறான், ஐயா இது எனக்குலாம் பழக்கம் இல்லைங்க ஐயா, வேண்டாங்க ஐயா அப்படிங்கிறாரு. இதை கூட தூக்கப்படும், நீ எப்போ அவனை ஜெயிக்க போற அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஒரு அழகான ஒரு நையாண்டி ஆசிரியர் அழகாக வர்றாரு. அந்த ஆசிரியருடைய அழகான ஒரு அந்த நகைச்சுவை உணர்வுக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி. அப்படியே இந்த ரணகாலத்தில் ஒரு கிளுகிழுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பரபரப்பா சூளுரை அதான் இதான் பேசிட்டு இருக்க நேரத்தில் இவர் சின்ன ஒரு காமெடி உள்ள விட்டுறாரு. அது வந்து அந்த அந்த படிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து நமக்குள்ளாக அந்த தாவீது மேல கேரக்டர் மேல நம்மளுக்குள்ள ஒரு ஈடுபாட்டை உருவாக்கும். இதை கூட வேணாங்கிறாரு, இப்படி எவரு தான் இப்படி தான் ஜெயிப்பாரு, அந்த சிங்கம் போல போராடுவாங்கிறாரு, அந்த எதிரி கரடி போல வீழ்த்துவாங்கிறாரு, எதை வச்சு ஜெயிப்பாரு, என்ன ஆயத்திட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு அழகான ஒரு விவரிப்பு யுக்தி ஆசைப்படுறது. ஒரு அழகான ஒரு நையாண்டியை உள்ள விட்டு விடார். இதில் 2 கருத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று தாவீது தன் தலைக்கு அவசத்தையும் தன் மார்புக்கு அவசியம் தன் வாளையும் எடுத்து அவர் கொடுக்கிறார். ஆனால் வந்து தாவீது வேணாங்கிறார். ஏன்னாக்க பின் நாட்களில் தாவீதுக்கு எதிராக மன்னராட்சி எழுப்பப்பட்ட மிகப்பெரிய சவால் என்றால், இவன் இரத்த வெறி பிடித்தவன், தன்னுடைய அரசனை கொன்று இவன் அரசகத்தில் அமர்ந்தான் என்று ஒரு பழி சொல்ல பெஞ்சமின் குலத்தார் யூதாவின் குலத்துக்கு எதிராக எழுப்புகிறார்கள். அதை பற்றிய செய்திகள் பின்னாட்கள் நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்னிலிருந்தே வந்து இதெல்லாம் வந்து அப்போலஜெட்டிக்கா, இதெல்லாம் வந்து ஒரு தற்காப்பாக தாவீதினுடைய பெயருக்கு கெடாத வண்ணம் அவனுடைய ராயல் பிரபகண்டாபகம். அவன் எந்த விதத்திலும் சவுலுக்கு போட்டி இல்லை, எந்த விதத்திலும் சவுல்ட்டு அபகரிக்கல, எந்த விதத்திலும் சவுலுக்கு எதிராக நிற்கவும் கிடையாது. இன்ஃபேக்ட் சவுலையே காப்பாற்றணும் இவர் தான் என்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே அழகாக விதைத்து கொண்டே அவர் போகிறார். அந்த ஒரு ஆசிரியருடைய அந்த ஒரு இதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், சர்ஃபேஸ் லெவல், டீப்பர் லெவல், ரெண்டையும் நம்ம அழகாக பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ பார்க்கும்போது இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி கலைந்து விட்டார். 40 வசனத்தை வாசிங்களேன். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து
இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். ம். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பிலிஸ்தியரை நோக்கி சென்றார். எங்க ஆரம்பிச்சது? பெத்லஹேம்ல ஈசாயின் வீட்டில் ஆரம்பிச்ச அந்த பயணம் எங்க நிக்குது? பேட்டில் ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்துருச்சு. கேமரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லாங் ஷாட்லேருந்து க்ளோஸ் ஷார்ட்டுக்கு வந்து ஷார்ட் ஆங்கிள்லேருந்து அப்படியே வந்து இந்த கிரேன் ஷாட்டில் போய் அப்படியே க்ளோஸ் அப்பில் வந்து நிற்கிது. என்ன பண்ணுறாரு? ஹெல்மெட்டு வேணாங்கிற, ஷீல்டு வேணாங்கிற, ஸ்வோர்டு வேணாங்கிற, எதடா கொண்டு போவேன்னு நமக்குள்ள ஒரு கேள்வி உருவாக்குறாரு. என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட போய் தன் கோலை எடுத்துக்கொண்டார், கவனை எடுத்துக்கொண்டார், வழவழப்பான கற்கள் எடுத்துக்கொண்டார். அவ்வளோதான். அதுதான் அவருக்கு தெரிஞ்சது, அதில் எடுத்துக்கிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? வி ஷுட் நோ. வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், முதலை ஜெயிக்கணும்னா நீ தரையில் தான் ஜெயிக்கணும், யானை ஜெயிக்கணும்னா நீ தண்ணீர் தான் ஜெயிக்கணும். முதலைக்கு பலம் தண்ணியில், நீ அங்கே போய் ஜெயிக்க முடியாது. யானைக்கு பலம் தரையில், அதை தரையில் வச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ போரிடும் இடமறிந்து நீ போராடினா ஜெயிப்பன்னு சொல்லி ஒரு குறள் சொல்லுகிறது. ரொம்ப அழகான ஒரு செய்தி. தாவீதுக்கு வந்து கத்தி பழக்கம் இல்லை, ஹெல்மெட் பழக்கம் இல்லை, போர்வாள் பழக்கம் இல்லை, கேடயம் பழக்கம் இல்லை, தலைக்கவசம் பழக்கம் இல்லை. அவர் பழக்கமானது எது? கல், கவன், கோல். ஒரு இடையனுக்குரிய. அதான் ரொம்ப அழகான செய்தி. ரொம்ப அழகான செய்தி. வெற்றி என்பது தேர்ப்படையினாலோ குதிரைப்படையினாலோ அல்ல, ஆண்டவரால் வருவது. பைபிளில் சொல்லியிருக்குது. பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, போருக்கு குதிரையை நீ பயிற்சிக்கு பழக்கலாம், ஆனால் வெற்றியை தருகிற ஆண்டவர் தான் என்று வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை விளக்குவரே தாவீது வராரு. தாவீது வந்து ஒருவேளை அந்த சவுளுடைய வாளையும் சவுளுடைய ஹெல்மெட்டையும் எப்பனா பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கல் எடுத்து கொண்டுட்டு அவன் அந்த ஹெல்மெட்டை போட்டு போய் அவனை அடிக்க போயிருந்தான்னாக்க கதை வேற. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரிந்தது? கல், கவன், கோல், ஆண்டவர். இப்போ ரொம்ப ஒரு அழகான செய்தி. இப்போ வந்து அவன் வந்து தலைக்கவசம், மார்பு கவசம், கால் சிராய், தோள்பட்டையினுடைய சிராய், கை காப்புகள், கையில் போர்வாள், முதுகிலே எரியீட்டி, அப்புறமேட்டு அம்புகள், இதெல்லாம் வச்சு வர ஃபுல்லி வெப்பனைஸ்டு. இங்கே வந்து டிசார்ம்டு. 2 கேரக்டர் நிற்கிது. என்ன ஆகும் என்ற ஒரு பரபரப்போடு காட்சி நகர்த்தி செல்கிறார் ஆசிரியர். இப்போ 2வது ஒன்று முக்கியமாக வந்து ஆசிரியர் வந்து தலைக்கவசம் பற்றி பேசினார், மார்பு கவசத்தை பேசினார், கால் சிராயை பற்றி பேசினார், கை காப்புகளை பற்றி பேசினார், போர்வாளை பற்றி பேசினார், பாதுகாப்பு கேடயத்தை பற்றி பேசினார். கோலியாத்தை பற்றி பேசும்போது, தாவீதை பற்றி பேசும்போது மட்டும் கல், கவன் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. டேவிட் had a சீக்ரெட் வெப்பன், ஒரு ரகசிய ஆயுதம் வச்சிருந்தார். அது ஆசிரியர் சொல்லவே மாட்டார். எப்போ சொல்கிறான்னு பாருங்க. நம்ம போவோம், அடுத்த வருஷம் போவோமே. இந்த 40 வருஷம் கடைசி ஒரு வார்த்தை இருக்குது. அதில் வந்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார், கவனை கையில் பிடித்து கொண்டு பிலிஸ்தீனை நோக்கி நடந்தார். ரொம்ப அழகான செய்தி, ரொம்ப அழகான செய்தி. இப்போ வந்து ஒருவேளை இந்த வசனம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பகுதி முற்றும் 12 முதல் 40 இறைவார்த்தையில் 2 பகுதியை நம்ம பிரித்தோம். அந்த முழு பகுதிக்கும் ஒரு முத்தாய்ப்பு அதை நிற்கிது. என்னன்னாக்க பெத்லகேம்லேருந்து நடந்தார், ஊருக்கு பெருசலேமுக்கு வந்தார், எருசலேம் வந்து கோலியாத்தை நோக்கி போனார், மக்கள் கூட்டத்தில் போனார், அண்ணங்கிட்ட போனார், அரசவைக்கு போனார், கோலியாத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அவருடைய பயணம் போயிட்டே இருக்கு. அவருடைய மிஷன் முடிகிற வரைக்கும் அவர் ஓயமாட்டார், போய்கிட்டே இருக்கிறார். காட்சி 1. காட்சி 2, கல்லையும் கவனையும் கையில் எடுத்துக்கொண்டார், அவனை நோக்கி பிலிஸ்தீன் ஓடி வந்தான். அப்படின்னா ஒரு ட்விஸ்டாக இருக்கும். ஆனால் அவர் சொல்ல, இவன் தான் அவனை தேடி போகிறான். அதில் பைபிளில் கூட அந்த மார்க் எழுதின நற்செய்தியில் வந்து பாலைவனத்திற்கு இயேசு சென்றார், ஆவியானவர் வழிநிறுத்தப்பட்ட பாலைவனத்திற்கு இயேசு சென்றார் என்று வார்த்தை வரும். அந்த வார்த்தை பற்றி விளக்கம் சொல்லும்போது பேராசிரியர் லூசியன் லெக்ரான் ஒரு அழகான வார்த்தை சொன்னார். பாலைவனம் என்பது சோதிக்கப்படும் இடம், சோதிப்பவன் இருக்கின்ற இடம், சிங்கம் வாழ்கிற இடம், சோதிக்கும் சிங்கம் வாழ்கிற இடம். சிங்கத்தின் குகைக்குள்ளாக சென்று சிங்கத்தின் பிடிமறி உலுக்கி பார்ப்பதை போல ஆவியானவர் வழிநிறுத்தப்பட்டு இயேசு பாலைவனத்துக்கு போகிறார் அவனு ஒரு வார்த்தை சொல்வார். ரொம்ப அழகான வசனம். பாலைவனத்தில் வாழ்கிற சாத்தானின் குகையில சந்திக்க இயேசு போகிறார் என்று அந்த வார்த்தை பயன்படுவார். அந்த வார்த்தை நினைவுக்கு வருது. அங்கே வந்து கோலியாத் இருக்கிறான். கோலியாத்தை அவனுடைய இடத்துல வச்சு அடிக்கலான்ட்டு அங்கேயே போறார். அவன் இங்கே வாடா பார்த்துக்கலாம், அங்கே வாடா பார்த்துக்கலாம், அல்ல நான் போய் பார்க்குறேன், இவனே போகிறார். அதான் ரொம்ப அழகான வசனம். பிலிஸ்தீனை நோக்கி சென்றார். அவன் வெற்றியை நோக்கி செல்கிறான், பிலிஸ்தீனை நோக்கி சென்றார். என்னுடைய வெற்றி அங்கே இருக்குது, அங்கே நான் போவேன். ரொம்ப அழகானது இந்த பயணம். பெத்லகேமினுடைய ஒரு ஆட்டு மந்தைக்கு மத்தியிலே தொடங்கிய பயணம் இன்றைக்கு எருசலேமின் போர்க்களத்தின் மையப்பகுதி நோக்கி மையம் கொள்கிறது. இந்த புயல் என்னாகிறது பார்ப்போம். தம் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான்.
ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். ரெண்டு அழகான வார்த்தைங்க. இந்த சூளுரையில் அந்த ஆசிரியர் வைக்கின்ற ஒரு பொடித்தனத்தை வந்து நம்ம பார்ப்போம். முதலாக பாருங்க, இந்த கோலியாத்தை யாருனாங்க ஐயா, அந்த சிங்கம் மாதிரி அந்த கரடி மாதிரி அடிச்சு நவுத்திடுவேன். அதை அடிச்சங்கய்யா, இவனு அடிச்சிருங்கய்யா. இப்போ கோலியாத்தை சொல்றான், நான் என்ன நாயாங்கிறான். இவரே சிங்கம்னு அவன் என்ன சொல்றான், நான் நாயாங்கிறான். கிடையாது, ஆசிரியர் எவ்வளவு அழகா பேச பாருங்க. பெஹமான்ற வார்த்தை வந்து மிருகம் இல்லைங்களா, மிருகம். அந்த மிருகத்துல வந்து தாவீது அவர் என்னமா பாக்குறாரு, நான் அடிச்சு வீழ்த்தின சிங்கமா பாக்குறாரு, அல்லது வந்து அடிச்சு வீழ்த்தின கரடியா பாக்குறாரு. அவன் என்ன சொல்றான், வீரமா வசனம் பேச மாதிரி பேசி அவனை லூஸ்தனமா ஆக்கிக்கிறான். என்ன சொல்றான், நான் நாயாடா அப்படிங்கிறான். நான் உன்னை சிங்கம்னு சொன்னேன்டா அப்படின்னு இவன் சொல்லுவா அப்படி இல்லைங்களா. ரொம்ப அழகான ஒரு நையாண்டி அங்க வைக்கிறார். கோலோடும் கவனோடும் வருகிற தாவீதை பார்த்து ஏளனம் செய்கிறான். அந்த ஏளனத்துல 3 வகையான செய்திகள் ஆசை உள்வைக்கிறார். ஒன்று, ஏற்கனவே சொன்ன தன்னைத்தானே அவன் தாழ்த்து கொண்ட ஒரு அழகான ரகசிய செய்தி முன்ன வச்சு நம்ம சிரிக்க வைக்கிறார் நம்மள முதல்ல. ரெண்டாவது வந்து அவன் ஏளனம் செய்யறான். என்ன வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டியாடா அப்படின்னு அவனை சொல்றான். ஆனா இவன் தான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்றான். கோலியாத் சொல்ற வார்த்தையில, டே என்ன அவ்வளோ சிம்பிளா நினைச்சிட்டியாடா அப்படின்னு இவன் சொல்றது மூலமா அவனை இவன் சிம்பிளா நினைக்கிறான் இல்லைங்களா. தாவீதை வந்து ஒரு சின்ன பொடியனாகவும் ஒரு ஆடு மேய்க்கிறவனாகவும் அல்லது வந்து ஒரு கவனையும் கல்லையும் பயன்படுத்துகிற ஒரு பொடி பையனா நினைச்சிட்டான். அவனுடைய பலம் தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டர் எஸ்டிமேட்டிங் சம்படி இஸ் த வொர்ஸ்ட் வீக்னஸ் ஃபார் டிஃபீட். யாரும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நல்லதை கடவுள் வச்சுக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தனித்தன்மையை வச்சுக்கிறார். 27 ஆண்டுகள் இந்த குருத்துவ பணிவாழ்வில் நூற்றுக்கணக்கான சகோதரரை பார்த்தேன். எந்த பிரதரையும் பார்த்து ஏன் இவனெல்லாம் சாமி அழைச்சாருன்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்குள்ளாக ஒரு பயனை கண்ட ஆண்டவர் இவனுக்குள்ளாக ஒரு பயனை கண்டார். அந்த பயனை அவன் இழந்து போகும் பட்சத்தில் அவன் இடத்தில் இழைக்கிறானை ஒழிய கடவுள் கடைசி வரை என்னை காப்பாற்றுகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு நன்மைத்தனம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு திறமை, ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு அருமையான ஒரு தனித்துவத்தை கொடுத்துக்கிறார். அந்த தனித்துவத்தை நாம் போற்றி பாதுகாப்பதில் நாம் தலையெடுத்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து கோலியாத் பண்ண மிகப்பெரிய தப்பு தன் எதிராளியை குறைத்து மதிப்பிடுவது. அதுவும் நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதே வந்து நம்முடைய எதிராளியை நம்ம குறைத்து மதிப்பிடுவது தான். பல சமயங்களில் அரசியல் தேர்தலாக இருக்கட்டும், அல்லது வந்து அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களாக இருக்கட்டும், அல்லது குடும்ப வாழ்வின் சிக்கல்களாக இருக்கட்டும், அல்லது பணித்தளத்தினுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய எதிராளி நம்ம என்றைக்குமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து எதிராளியை, உனக்கு எதிராக இருக்கிறவங்கள நம்ம எதிரிகள்னு சொல்ல கிடையாது, எதிராளிகளை எதிர்த்து செயல்படுறவங்கள உயர்த்தி வைத்து இருக்கும்போது உங்களுடைய போராட்டம் அணுகுமுறை அதிகமாக இருக்கும். இதுதானது கொசு, இதை கொசு அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி என்கிற புத்தகத்தில் ஆர்கே நாராயணன் அழகாக சொல்லுவார், அந்த ஒரு டைகரை போல மேன் ஈட்டரை போல அந்த மால்குடி ஃபுல்லாக சுற்றி வந்தவொடனே வீழ்த்தினது ஒரு சிங்கமோ புலியோ இல்லை, ஒரு கொசு தான். கொசு கடிக்க அந்த தட்டப்போவார், மேலே தவறு விழுந்து செத்துருவார், கதை முடிஞ்சிடும். மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி ரொம்ப அழகான ஒரு நாவல். எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது, குறைத்து அடைபடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற தனித்துவம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக மகத்துவம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கிற திறமைகளை நாம் கண்டு அவருடைய மதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இது வந்து எதிர்மறையாக பார்க்கும்போது கோலியாத் தாவீதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறார். முதலாவது. இரண்டாவது, இந்த இடத்துல பாருங்களேன், அவன் அழகிய தோற்றமுடைய இளைஞனாய் இருந்தான். சிவந்த மேனியும் அழகிய தோற்றம். இது எங்கே பார்த்தோம்? திருப்பழிவில் பார்த்தான். இளைஞன் வரான், அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம். ஒரு அழகாக சின்னதாக ஒரு வளமையாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு எழுந்து இவனை அபிஷேகம் செய்ய ஆண்டவர் சொன்னார். அதே வார்த்தைங்க சொல்லி ஆண்டோடைய கண்கள் அவன் அழகு வனப்பு, இவனுடைய கண்ணில் வந்து பொடி பையன் அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டு பார்வை பாருங்க. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவன் தான் சொல்லும்போது அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம், திருப்பொழிவுக்கு ஏற்றவன் இல்லைங்களா, திருப்பொழிவுக்கு ஏற்றவன். இங்க வந்து அதே சிவந்த மேனி அழகிய தோற்றம். ஆனா கோலியாத் பாருல பொடி பையன், சின்ன பையன், பொடி பையன், ஒரு இளமையோ ஒரு முறுக்கோ ஒரு உடல் வலிமை இல்லாத ஒரு இளைஞன். நார் who is he to come against me அப்படின்னு நினைக்கிறான். அந்த திருப்பொழிவு அவன் மேல இருக்கின்றதை அவன் புரிஞ்சுக்கல. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த தாவீது கோலியாத்தை கொன்றது தன்னுடைய பெருமைக்காக அல்ல, தன்னுடைய புகழுக்காக அல்ல, தன்னுடைய பராக்கிரம செயலுக்காக அல்ல, தன்னை பெரியவென்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு போட்டி அல்ல, நீயா நானா என்று சொல்லி நான் தான் என்று சொல்வதற்கான ஒரு போட்டி அல்ல. மாறாக இறைவன் பெயரால் நான் சென்றேன், இறைவனுடைய பெயரை களங்கப்படுத்தினால் அவனை நான் போராடினேன். உன் நாடு எனக்கு சரண், அதான கணக்கு. நான் சொல்லேன், ஒன்றை மட்டும் இல்லை, அங்கே எல்லாத்தையும் அடிப்பேன், எல்லாத்தையும் அடிப்பேன்.